வணக்கம். நான் பிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஓரளவு அவேர்னஸ் வீடியோன்னு இதை சொல்லலாம். இது சாலை பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா நான் நான் இன்றைக்கி இதை நான் பார்த்தேன். எனக்கு இது நேர்ந்தது. அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னென்னா, சென்னையில் நான் சென்னையில் தான் இருக்கேன். சென்னையில் எப்படின்னா, இந்த கட்டட கழிவுகளை, அதாவது இந்த மராமத்து வேலை பார்க்குற கட்டட கழிவுகளை வண்டியில் ஏற்றிட்டு, கனரக வாகனங்களில் வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க. அதுக்கு மேலே எதுவுமே ஒரு தார்பாய் அந்த மாதிரி எதுவும் போடாமல் அப்படியே போகிறாங்க. அதாவது பெரிய வண்டின்னு இல்லாமல் குட்டி யானை அந்த மாதிரி வண்டியில் போகும்போது அது என்னென்னா, அது காற்றுல அடித்து அந்த தூசி பறக்கும்போது பின்னாடி வரவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் எல்லாருமே ஹெல்மெட் போடுறது இப்போ கம்பல்சரியாக இருந்தால் கூட அந்த முன்னாடி அந்த கண்ணாடியை நிறைய பேர் போடுறதில்ல. அது அவங்க கண்ணில் பட்டு அது இதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்மளுக்கு ஏற்படுற உடல்நல கேடாக இருக்குது. அதே மாதிரி அது சில ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த குட்டி யானை, இந்த வேன், இந்த மாதிரி கனரக வாகனங்கள் இருக்கவங்க தயவு செஞ்சு இதில் அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி அது மேலே ஏதாவது ஒரு துணியாவது, இப்போ இந்த கட்டடங்களுக்கெல்லாம் போத்துற மாதிரி ஏதாவது பச்சை கலரில் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு போத்தி செஞ்சு போனாங்கன்னா மக்களுக்கு மற்றவங்களுக்கு அது எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கவர்மெண்ட் பஸ் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்துலேயும் போகும்போது செய்யும்போதும் யாராக இருந்தாலும் நடந்து போகிறவங்களும் சரி, இல்லை சின்ன வண்டியில் பைக்கில் போகிறவங்களான்னு சொல்லி கொஞ்சம் பக்கத்தில் ஒட்டி போகாதீங்க. ஏன்னா அந்த கவர்மெண்ட் பஸ்லலாம் அப்படியே அந்த தகுடுகள்லாம் பார்த்திங்கன்னா, அந்த கார்னரில் அந்த சைட்லலாம் தகுடுகள்லாம் நீட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ வர அந்த பஸ்ஸில் கீழே ஒரு இது மாதிரி பெல்ட் மாதிரி ஒன்று 2 டயருக்கு நடுவில் ஒன்று போட்டிருக்காங்க. அதுலேருந்து அந்த லெதர்லாம் அப்படியே கழண்டி தொங்குது. அது பக்கத்தில் போகிற வண்டிகளுக்கு அது ஆபத்தாக முடியுது. அந்த விஷயத்தில் அந்த பெரிய வண்டியில் இருக்கிறவங்களாம் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க இப்போது லாரி, வேன் அந்த மாதிரி வச்சுருக்கவங்க அவங்களோட வண்டியோட கார்னர் சைடு ஏதாவது தகரங்கள் நீட்டிகிட்டு இருந்தாலோ, இல்லை ஏதாவது அந்த ஆங்கிள்லாம் கொஞ்சம் சிலும்பல் இருந்தாலோ, அதை தயவு செஞ்சு அதை கொஞ்சம் தேய்ச்சி அதை கரைச்சி விட்டுட்டிங்கன்னா அது யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும். எனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவம். நான் மெரினா பீச்சுக்கு போயிருந்தேன். என்னோடய சிஸ்டர் வந்திருந்தாங்க. அவங்க குர்தீஸ் போட்டிருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இப்போல்லாம் மூங்கில் சேர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் மூங்கில் சேர்லாம் போட்டிருக்காங்க. இப்போ தான் போனாங்க. ஒரு 6 மாதம் கூட இருக்காது. அவங்க நார்மலாக போனோம். அந்த காலையில் நேரத்தில் தான் போனோம். அந்த பீச் அந்த மூங்கில் சேரில் உட்காந்து நார்மலாக உட்காந்து பேசிட்டு எந்திரிச்சாங்க. டப்புன்னு பார்த்தா அந்த குருதீஸ் டக்குன்னு கிழிஞ்சிருச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆணி அவங்க அதை அடிக்கும்போது அது நல்லா கிரிப்பாக அடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க அதை உட்காந்து எந்திரிக்கும் போது அந்த மூங்கில் உள்ளே போயிட்டு அந்த ஆணி லைட்டாக தூக்கிடுச்சு. இவங்க எந்திரிக்கும் போது டக்குன்னு அது கிழிஞ்சிருச்சு. அது இதை மற்றவங்க யாரையும் குறை சொல்ல முடியாது. இது நல்ல வேளை நாங்கள் காலையில் நேரம் வீட்டுக்கு வரனால நம்மளால் மாற்றிக்க முடியுது. இதே இப்போ ஒரு வேலைக்கு போகிறவங்களோ, ஒரு எமர்ஜென்சியாக ஒரு அப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு அன்றைக்கி தான் இன்டர்வியூவாக இருக்கும், இல்லை முக்கியமான பெரிய ஆளை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவங்க போகும்போது இந்த மாதிரி கார்னரில் ஒரு சின்ன தகுடோ இல்லை ஒரு ஆங்கிலோ நீட்டி அவங்களோட ட்ரெஸ்ஸை செஞ்சுட்டா அது அவங்களோட ஒரு லைஃப்லேயே அது ஒரு பெரிய இந்த 12B படத்தில் வர மாதிரி ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் மாதிரி ஆயிடும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் அந்த பெரிய கனரக வாகனங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட வண்டியை நீங்கள் தயவு செஞ்சு அதை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி தூசிகள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது, இந்த க்ரஷர் தூசி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அது மேலே தண்ணி தெளிச்சோ, இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு போர்வையை அந்த பெரிய கிளாத்தை போத்தியோ அந்த மாதிரி கொண்டு போங்க. மேக்ஸிமம் அந்த பெரிய வாகனங்கள் இருக்கவங்க அவங்களோட வாகனங்களை கொஞ்சம் நல்லா பராமரிங்க. ஏன்னா அதுலேருந்து அந்த ரோடு இப்போ இருக்கிற அந்த ரோடுகள்லாம் போகும்போது அதுலேருந்து வர இது பின்னாடி வர வண்டி ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது. அதே மாதிரி சாலைகள்லையும் பெரிய பெரிய பள்ளங்கள் தேவையில்லை. சின்ன சின்ன பள்ளங்களில் தான் நிறைய ஆக்சிடெண்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் ஏற்படுது. அதாவது இந்த சாலையோட சைடில் அதில் தான் நிறைய வேறு இதாகி விழுவாங்க. அதில் தான் கொஞ்சம் ஆக்சிடெண்ட் அதிகமாகுது. அதெல்லாம் கொஞ்சம் அரசாங்கம் அதை கொஞ்சம் கவனம் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வாகனங்கள் நல்லா இருந்தால் அதே மாதிரி சிக்னல்லையும் கரெக்டாக நம்ம சிக்னலை மெயின்டைன் பண்ணோம்னா, நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. அரசாங்கம் இந்த ரோட்டில் இத்தனை கிலோமீட்டர் தான் போகணும் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம யாருமே மதிக்கிறதில்ல. ஆனால் அதெல்லாம் உண்மையிலேயே உண்மையிலேயே அவங்க பல ஆண்டுகளாக அதை அவங்க பார்த்து
ஆராய்ந்து அதை அவங்க இத்தனை கிலோமீட்டர் இந்த ரோட்டில் இத்தனை கிலோமீட்டர் தான் போகணுங்கிறத வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னா நிறைய பேர்த்துக்கு அது வந்து பாதுகாப்பாக அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு உதவும். சாலையில் பார்த்து கவனமாக வண்டி ஓட்டுங்க. அதே மாதிரி நம்ம வண்டி ஓட்டுறது மற்றவங்களுக்கு பாதிக்காமல் வண்டி ஓட்டுங்க. நம்மளும் பாதுகாப்பாக இருப்போம், மற்றவங்களும் பாதுகாப்பாக இருக்க வைப்போம். மிகவும் நன்றி. வணக்கம்.